நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்துக்கு நம்ம அதிபதியாக்குவார். ஹalleluya. ஹalleluya. அநேக ஊழியர்கள் நீங்க இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் அப்புறாணியா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஞானமான ஒரு படிப்பு இருக்காது, பெரிய படிப்பு இருக்காது, பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கக்கூடிய பெரிய டேலண்ட் இருக்காது. பயங்கரமாக பேசி மக்களை கவர் பண்ணக்கூடிய இந்த இருக்காங்க கார் கம்பெனிகள்னா அட்வைசர் இருப்பாங்க. அவங்க பேசி இந்த பேசி முடிச்சுட்டாங்கன்னா கார் வாங்கிடுவாங்க. மக்கள் ட்ரெயின் கொடுத்து வச்சிருப்பாங்க, பொருளை ப்ராடக்ட் பண்ணி ஒருத்தர் விற்கிறவன் அந்த கடையில போய் அப்படி இப்படி 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 பேசி மயங்கிடுவாங்க. அந்த எந்த நாலேஜுமே இருக்காது. தேவனாகிய கர்த்தரை மட்டும் நம்பி வேதத்தில் உள்ள வசனத்தை மட்டும் நம்பி ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. தேவனாகிய கர்த்தர் அவங்களுடைய காலங்கள் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி அவங்களோட பிள்ளைகளை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல தேவன் உயர்த்தி நாலேஜையும் டேலண்ட்களையும் இன்ஸ்ட்ருமெண்ட வாசிக்கக்கூடிய தாளந்துகளையும் கொடுத்து தேவன் இவங்களுக்கு ஒத்தாசை உதவியும் செய்யக்கூடிய பெரிய காரியம் தேவன் செய்வார். ஹalleluya. அநேக ஊழியர்கள் மிஷனரிகள் அவங்க அறியாத மாநிலத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு பேச தெரியாத லாங்குவேஜ் உள்ள இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பையன் பிறந்து டிரான்ஸ்லேட். ஹalleluya. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு தேவன் விசுவாச குடும்பம் அனுப்பி கொடுத்தார். சாப்பாடு கொடில்லாம ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்த தேவன் தேவ மனுஷங்களா இருப்பார். விசுவாசத்துல நம்பிக்கையில இந்த சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்க. தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு உண்மை உத்தவமா தேவனுடைய ஊழியத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமே தேவ நேரடியா போய் கூட்டிய ஊழியத்துக்கு வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஹalleluya. தேவனுக்காக உதார்த்தமா கொடுக்க நேரத்தை கொடுத்து நம்மளுடைய நேரம் மட்டும் போத பிள்ளைகளுடைய நேரத்தை சண்டே ஸ்கூலா போயிருக்கு முன்னாடியே பிபிஎஸ்ஆ போயிரு யூத் மீட்டிங் கொடுக்க தேவன் அவங்களை ஏவி கடைசியா தேவ ஆவியில ஏவப்பட்டு ஊழியத்துக்கு போயிருவாங்க. நாம தேவனுக்காக ஊழியம் செய்வோம். ஹalleluya. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும் பொருட்டாக, வியாதியில் இருக்கிற ஜனங்களை சோம்பி விடுவிக்கும்படியா அந்த தேவனுக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க குடும்பமா தேவனுடைய ஊழியத்துல வந்துருவாங்க. தேவன் ஊழியத்துல வல்லமையும் அற்புதமும் அதிசயமும் கிரிகையில் அவங்க நடத்துவார். எல்லா ஊழியக்காரர்களும் தேவனுக்காக உதாரணம்